ஹாய் நண்பா, எனக்கு இந்த வீடியோவில் மோனாடு டெஸ்ட்நெட் உங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பிளாசா ஃபினான்ஸ், எஸ்காயின், இன்ஃபினிட்டி கிரவுண்ட் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாருமே வந்து இவங்கள சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் வந்து யாரும் மிஸ் பண்ண வேணாம். இவங்க வந்து 244 மில்லியன் வந்து ஃபண்டிங் இன்வெஸ்ட் பண்ணி, இதுதான் வந்து அவங்களோட ஃபண்டிங் டீட்டெயில்ஸ். சரியா, 244 மில்லியன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வரும். இந்த ப்ராஜெக்டை வந்து யாரும் மிஸ் பண்ண வேணாம். இதில் என்னென்னா, நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு வந்து ரேங்க்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். சரியா, நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து ரேங்கை கொண்டு வர முடியாது. சரியா, இதில் பெருசாக என்ன ஒர்க் இருக்குன்னா, NFT மின்ட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து டெக்ஸில் ஸ்வாப் பண்ணுறது, சில எக்ஸட்ரா டாஸ்க்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த வீடியோக்களில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்டோட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலே கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கிவி ப்ரௌசராக மைசூர் ப்ரௌசரில் வந்துடுங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். வாலெட் வந்து கனெக்ட் பண்ணுறேங்க. மெட்டாமாஸ்க் இங்கே ஒரு பாப்பப் வந்துருக்கும். வாலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே, உங்களோட அட்ரஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா, அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு காப்பி. சரியா, இது வந்து காப்பி பண்ணுறேங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட மோனாடு வந்து மேனுவலாக வந்து ஆட் பண்ண சொல்லும். சரியா, ஆட் மோனாட் டெஸ்ட்நெட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்கும். சரியா, கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து ஆட் பண்ணிக்கும். சரியா, இப்போ நம்ம வந்து மோனாடை வந்து டெஸ்ட்நெட்டை கெட் பண்ணணும்ல, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல அங்கே காப்பி பண்ணிங்களா அட்ரஸ் இங்கே போட்டு கெட் டெஸ்ட்நெட், சாரி அட்ரஸே காப்பி அவ்வளோ போல். இது வந்து இப்போது எரரில் இருக்குது. சரியா, அவங்க சைடில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இது வரைக்கும் வரல. ஓகே, இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு அடுத்து இது உள்ளே போங்க. இது உள்ளே போனீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, உங்களால் வந்து எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் வந்து அந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இதை நான் வந்து உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஷார்ட்டாக தான் சொல்லிட்டுருக்கேன். சரி, இது எல்லாமே வந்து NFT தான் உள்ளே இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இது வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் என்ன இதுன்றது உள்ளே போய் பார்த்துருங்க. சரியா, இதில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது எவ்வளோ பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரேங்க் லெவலில் ஏற்றி கொடுக்கும். இந்த மோனாடை வந்துட்டு நம்ம இந்த NFT வந்து நம்ம எப்படி வின் பண்ணோம்னா, இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்குன்னு பாருங்கள், 0.123. அதை அப்படியே இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு 0.123. சரியா, பை கொடுத்தீங்கன்னா அடுத்து டிரான்சாக்ஷன் ஆகும் மெட்டாமாஸ்கில். இது நீங்கள் ஒன்றும் இல்லை 100 கூட நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணலாம். ஆனால் நம்மக்கிட்ட மோனாடை வந்து பத்தாது. அது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இதை எடுத்துங்க. ஓகேவா, இது ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இது 10 வாட்டி பை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. சரியா, எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நமக்கு ரேங்கிங் வந்து வரும். இதையும் பை பண்ணிங்க. இதையும் பை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ இருக்குது பாருங்கள், 0.0169. இதை போட்டு கொடுத்தீங்கன்னா ஆகிடும். இவ்வளோ பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மோனாடு பத்தாது. அந்த மோனாடு இப்போ எப்படி எப்படிலாம் எடுக்கணுன்ற வீடியோலாம் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லே கொடுத்துருக்கோம். சரியா, ஓகே. இதில் வந்து இவ்வளோ தான் ப்ராசஸ். சரியா, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டெக்ஸில் போய்ட்டு நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸ்வாப் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கும்ல, அதெல்லாம் வந்து 1 by 1 பார்க்கலாம். சரியா, இது வந்து ஈனிஸாப்போட டெக்ஸ் லிங்க்கு. சரியா, எல்லா லிங்க்குமே நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம். எல்லாத்துலேயும் போய்ட்டு டெய்லி வந்து 10லேருந்து 20 டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுங்கள், ஸ்வாப் பண்ணி. சரியா, நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம ரேங்க்குள்ளே வர முடியும். சரியா, கனெக்ட்டு மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இது இப்படி தான் இருக்கும், யூனிஷாப். சரியா, என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். சாரி, மேலே கிளிக் பண்ணிவிட்டு அகைன் இங்கே செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க. டெஸ்ட்நெட் மோடு அதை ஆன் பண்ணுறது. லேப்டாப்லலாம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நம்ம ஆளுங்கெல்லாம் லேப்டாப் வச்சுருக்க மாட்டாங்களா, அதனால தான் வந்து மொபைலை வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சரியா, இங்கே என்னென்னா இங்கே மேலே வந்து மோனாடு இது ETHல தான் இருக்கும். சரியா, இப்போதைக்கு
அந்த யூனிஷாப் பார்த்தீங்கன்னா மோனாடு ஷோ ஆகல, மொபைல் நெட்னால ஷோ ஆகலன்னு நினைக்கிறேன் நான். சரியா? ஓகே, அதில் மட்டும் தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. எல்லா டெக்ஸ்லையும் வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து பீன் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இதுவும் வந்து நம்ம ஸ்வாப் பண்ண முடியும். ஓகே, நம்மளோட மோனாடு இங்கே ஷோ ஆகுதா? வாலெட்டை கனெக்ட் பண்ணுறீங்க மாமலாம், எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியும். வாலெட்டை கனெக்ட் பண்ணிருப்பீங்க இந்த லிங்க்கை போட்டு. சரியா? இங்கே என்ன பண்ணுறீங்க, 0.001 நம்மக்கிட்ட மோனாடு இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க. சரியா? ஸ்வாப் இங்கே USDC வச்சுங்க, டிஃபால்ட்டாக இருக்கும் ஸ்வாப்பு. இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 தடவை உங்களால் எவ்வளோ தடவை முடியுமோ எல்லா டெக்ஸ்ட்லேயும் 20 தடவை வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு வந்து ரேங்க் உள்ளே வருவோம். மாஸ்க் கன்ஃபார்ம் பெண்டிங்கில் இருக்குது, கன்ஃபார்ம் வரும். சரியா? ஓகே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்னென்னா ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா லிங்க்கும் கொடுப்பேன் நம்ம டெலிகிராம் சேனல். ஓகேங்க? இதே மாதிரி உள்ளே வரீங்க, வாலெட்டை கனெக்ட் பண்ணுறீங்க, மோனாடை வச்சுக்கிறீங்க, இங்கே USDC வச்சுக்கிறீங்க. ஓகேவா? இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இதை ஏற கொடுங்க. மேலே USDC மாறிச்சா, நீங்கள் உங்களோட பேலன்ஸ் காட்டுறதா மேக்ஸ் கொடுக்குறீங்களா, அடுத்து ஸ்வாப் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி மேலே கீழே மாற்றி பண்ணிகிட்டே இருங்க. அதை வாட்டும் ஏறிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மோனாடு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ரொம்ப சைட்லாம் வந்து எரராக இருக்குது. நம்ம சேனலே வந்துட்டு நிறைய ஃபேஸட் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் நான் காட்டிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் மொபைலில் வந்து பெருசாக ஒர்க் ஆகாது. அதனால் சொல்ல வரேன் நான். சரியா? என்ன பண்ணுறீங்க, மோனோட மேலே வச்சுருக்கீங்க, USDC வச்சுக்கிறீங்க. இங்கே 0.00 ரொம்ப கம்மியாக கூட வைங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு மோனாடு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதுக்காக சொல்ல வரேன் நான். எல்லா டெக்ஸ்லையும் இப்படி தான் இருக்கும். எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்து என்னென்னா மேஜிக் கிட்டுன்னு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் வந்து என்ன பண்ணுறது சொல்கிறேன். ஓகேவா? இந்த வெப்சைட்டில் தான் வந்துட்டு நமக்கு நிறைய NFTலாம் வரும். சரியா? இந்த NFTலாம் வந்து நம்ம சேனலே கொடுப்பேன் 1 by 1. அதை எதையுமே விடாது, எல்லாத்தையும் மின் பண்ணுங்கள், ஸ்வாப் பண்ணுங்கள், எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? இங்கே நீங்கள் வந்து NFT மின் பண்ணுறீங்கல்ல, இந்த சின்ன பொம்மை மாதிரி இருக்கு பாரு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே கலெக்ஷன் உங்களோட NFTலாம் இங்கே ஷோ ஆகும். சரியா? இந்த வெப்சைட்டும் கொஞ்சம் பக்காக தான் இருக்குது. என்ன ஏதுன்றதை பார்ப்போம். சரியா? உங்களுக்கு என்னென்னா NFT தரப்போகிறேன். அடுத்து வந்து என்னென்னா ஸ்வாப் பண்ண போகிறீங்க, அதோட டெக்ஸோட லிஸ்ட்லாம் கொடுக்க போகிறேன், ஃபேஸ் கிளைம் பண்ணுறீங்க. இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒர்க்கு. ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு வீடியோவில் வந்துட்டு இதில் போனோம், அதில் போனோம், இதை ஸ்வாப் பண்ணோம், அதை ஸ்வாப் பண்ணோம், இந்த காயினை பண்ணோம், அந்த எதுவுமே தேவை கிடையாது. நம்மளுக்கு என்னென்னா ஸ்வாப்பு வந்து அதிகமாக பண்ணணும், ட்ரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து அந்த ஏர்ட்ராப் கிரைட்டீரியாவுக்கு அதிகமான தேவை. சரியா? ஒரே டெக்ஸ்லேயே நீங்கள் நிறையா பண்ணலாம் ட்ரான்சாக்ஷன். எல்லா டெக்ஸ்லையும் போய் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. சரியா? சிலதெல்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், சிலதெல்லாம் வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரியா? 1 by 1 பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுங்கள், எதையும் விடாதீங்க. நம்மளுக்கு ரேங்க் தான் முக்கியம். சரியா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதான். சிலதெல்லாம் இருக்குது. அது வந்து எப்படின்னா, இப்போ நான் ஒரு NFT ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த NFT நீங்களாம் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேணாம், அதை ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேபி நம்ம ஃபியூச்சர் அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதோட இது முடியாது. ஓகேங்களா? ஃபியூச்சரில் அப்டேட் வரும்போது 1 by 1 நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன். எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணிகிட்டே வாங்க. எல்லா டெக்ஸோட லிஸ்ட்டும் தரேன், 1 by 1 பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல்லை லைட்டாக தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நம்ம இருக்கணும். சரியா? எல்லா வீடியோ நான் தான் சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த மோனா டெஸ்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.